நித்தியத்துல தான் இதெல்லாம் நடக்கும். இப்போ பேச போற காரியங்கள் வந்து நித்தியத்துல நடக்கும். அடுத்த ஸ்லைட் போகும். இது வந்து வெளிப்படுத்தின புஸ்தகம் வந்து முழுசா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஒரு நிமிஷம். இங்க வந்து இங்க இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்த வரலாறு இந்த பக்கம். இங்க வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாளுக்கு பிறகு 40 நாட்களுக்கு பிறகு அவர் வந்து விண்ணேற்றமாகிறார், மேலே எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து திருச்சபை தொடங்குது. இது வந்து இப்போ தொடருது திருச்சபையின் காலம். இந்த திருச்சபையின் காலம் தான் நம்ம வெளிப்படுத்தின புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல இருந்து 3வது அதிகாரத்துக்குள்ள பார்க்கலாம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 1ல இருந்து 3. அதுக்கப்புறம் இது மறைஞ்சிருச்சு, தூக்க முடியும் மேல. திருச்சபையின் எடுத்துக்கொள்ளப்படுது. ஆமா, திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுது இல்ல, இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. திருச்சபை மேலே எடுத்துக்கொள்ளப்படுது. அதாவது இயேசு கிறிஸ்து பாதி தூரம் வராரு, திருச்சபை எங்கிருந்து பாதி தூரம் போயிட்டு அவர் கூட சேர்ந்து பரலோகத்துக்கு போகும். அது வந்து 4வது 5வது அதிகாரத்துல இருக்கு. அதுக்கு பிறகு வந்து மாத்திட்டீங்க சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுக்கு அடுத்த ஸ்லைட் இல்ல, 2 ஸ்கிப் பண்ணீங்க. ஓகே. இங்கே திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் துன்ப காலம் தொடங்குது. 7 வருஷம். அதுல 3 வருஷம் சொல்லிட்டு 2 பிரிவு இருக்குது. 3 வருஷம் வந்து கொஞ்சம் லகுவா இருக்கும், அடுத்த 3 வருஷம் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் அந்த துன்ப காலம். அந்த துன்ப காலம் எப்போ முடியுதுன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய 2வது வருகை வரும்போது அந்த துன்ப காலம் வந்து முடிவுக்கு வரும். 7 வருஷம். ஸோ திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுது, அதுக்கப்புறம் துன்ப காலம் தொடங்குது. அது 7 வருஷம் தொடர்ந்து போன பிறகு இயேசு கிறிஸ்து திரும்பி வந்த பிறகு அது முடியும். ஸோ இந்த துன்ப காலம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 6ல இருந்து 18 அதிகாரத்துல இருக்குது. அதை பத்தி இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை 19வது அதிகாரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்த பிறகு 1000 ஆண்டு அரசாட்சி. அந்த அரசாட்சியின் முடிவுல தான் அக்னி கடல். அங்கதான் சாத்தானோ அந்த அந்தி கிறிஸ்து அவனுடைய தீர்க்கதரிசி எல்லாரும் இந்த அக்னி கடல் போடுறாரு. இது வெளிப்படுத்தின புஸ்தகம் 20. இதுலதான் அந்த நியாய தீர்ப்பின் பெரிய வெள்ள சிம்மாசனம் அதுவும் பார்த்தோம் போன தொடர்ல. இப்போ வந்து புதிய வானம் புதிய பூமி வெளிப்பாடு புஸ்தகம் 21, 22. ஸோ நித்தியத்துக்குள்ள போயிட்டோம். ஓகே. அதிகமா இது பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா இதுல சில குறிக்கப்பட்ட சில காரியங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப தெளிவா இருக்காது. அதனால அதிகமா ஜனங்க வந்து அதை பத்தி பேச மாட்டாங்க. நான் போன முறை சொன்ன மாதிரி ஒரே 1% அதோட குறைவு தான் இது பத்தி பேசுவாங்க. பரலோகத்திலே நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருப்போம், பரலோகம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் அது என்ன சொல்லுவாங்க, அது கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா கர்த்தரே சொல்றாரு இதுல எழுதிருக்குது எல்லாமே உண்மை. நான் காட்டுவேன். இதுல இந்த அதிகாரத்திலே இருக்குது. கர்த்தர் சொல்றாரு இதுல எழுதிருக்குது எல்லாமே உண்மை, நான் சொன்னது எல்லாமே உண்மை, அதுதான் சத்தியம்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. ஸோ பரலோகம் என்ற வார்த்தை பாத்தீங்கன்னா பைபிள்ல 532 முறை எழுதப்பட்டிருக்கு. பரலோகம், சொர்க்கம், பரலோகம். பைபிள்ல பாத்தீங்கன்னா 2 பரலோகத்துக்கு 2 வார்த்தைங்க வந்து மாத்தி பயன்படுத்துறாங்க. ஒண்ணு வந்து வானங்கள், வானம், இன்னொன்று வந்து பரலோகம். ஆனா வானம்னு சொல்லும் போது நம்ம பாக்குற அந்த வானம் ப்ளூ கலர்ல இருக்குல்ல, ஸ்கை இங்கிலீஷ்ல சொல்றோம். அது பரலோகம் சொல்லும் போது கர்த்தர் வசிக்கிற இடம் இல்ல, கர்த்தருடைய வாசஸ்தலம். ஸோ பைபிள்ல இன்னொரு 200 முறை வானங்கள், பரலோகங்கள் அப்படின்னு சொல்லி ப்ளூரல்ல எழுதப்பட்டிருக்கு. பரலோகம் வந்து
ஒண்ணு. ஆனா ஒரு சில இடங்கள்ல வானங்கள்னு சொல்லி ப்ளூரல்ல எழுதப்பட்டிருக்கு, அதாவது நிறைய இருக்கிற மாதிரி 3 5 7 எனக்கு தெரியாது, ஆனா அப்படிதான் போட்டுருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சங்கீதம் 19:1 பாத்தீங்கன்னா வானங்கள்னு சொல்லி அந்த வார்த்தை போட்டுருக்கு. The heavens declare the glory of God. வானங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஸோ அப்படி மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 700 முறை 700 டைம்ஸ் பரலோகத்தை பத்தி பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அதனால அது வந்து கட்டுக்கதை கிடையாது, கற்பனை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உண்மையான ஒரு இடம் இருக்குது. அதுதான் நம்ம செல்ல போகிற ஒரு இடம் நித்தியத்தில். ஆனா அதே நேரத்துல அங்க இருக்கிற நிறைய காரியங்கள் வந்து நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கு. கர்த்தர் பத்தி எவ்வளவு பேருக்கு நம்மளுக்கு வந்து தெளிவா தெரியும். அவர் எப்படி இருப்பாரு, அவர் எப்படிப்பட்டவர் சொல்லிட்டு எவ்வளவு பேர் தெரியும்? தெரியல. அப்ப அவர் எப்படி சிந்திப்பாரு, அவர் இருக்கிற இடம் எப்படி இருக்கும், அவருடைய கான்செப்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், அவருடைய கான்செப்ட் ஆஃப் சொசைட்டி எப்படி இருக்கும், அதில் நம்ம யோசிக்க கூட முடியாது நம்மளால. அதனால சில காரியங்கள் வந்து இந்த 21, 22 இருக்கிற சில காரியங்கள் வந்து நம்ம வந்து அதை we cannot fathom, நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர், அவர் நம்மளை நேசிக்கிறாரு, அவர் வந்து நம்ம நித்தியத்துக்கு தயார்படுத்துறாரு. அதனால அவர் வெளிப்படுத்தின புஸ்தகத்துல 21, 22 அந்த இடத்தை பத்தி கொஞ்சம் சொல்லி இருக்கிறாரு. அதுவும் நம்மளுடைய மொழியில சொல்லிக்கிறாரு, அப்பதான் நம்மளுக்கு புரியும் சொல்லி. அது ஜஸ்ட் ஒரு இட்ஸ் a glimpse சின்னதா ஒன்று சொல்லி இருக்கிறாங்க அந்த இடத்தை பத்தி. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க நான் சொல்ல நீங்க வாசிங்க. 1வது வசனம் வாசிங்க. 21:1 மைக் ஆமா. நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டு, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போம், சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. ஓகே, இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த இதுல யோவான் என்ன சொல்றாருன்னா, அவர் புதிய வானமும் புதிய பூமியும் பார்க்கிறார். அப்போ பழைய முந்தின வானம் முந்தின பூமி வந்து ஒழிந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோவான் வந்து அதை பார்க்கிறாரு, அவருடைய கண்களால் பார்க்கிறாரு. அதுதான் இங்கே அவர் சாட்சியா எழுதுறாரு. நீங்க இது யோவான் மட்டும் தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது, நீங்க ஏசாயா 65:17 17-19, அதே போல 2 பேதுரு 3:10-13 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, பழைய ஏற்பாடுல, அதாவது யோவான் சொல்றதுக்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா கூட இதே புதிய வானம் புதிய பூமி பற்றி சொல்லியிருக்கிறார். கர்த்தர் வெளிப்படுத்தினார் ஏசாயா. அதே போல பேதுருக்கும் வெளிப்படுத்தினார். 2 பேதுரு 3:10-13. நீங்க அதுல வாசித்தீங்கன்னா அந்த வசனங்கள் கூட புதிய வானம் புதிய பூமி பற்றி சொல்லுது. ஓகே, இங்க ஒரு அங்க இன்னொரு காரியம் அங்க யோவான் எழுதுறாரு, கடல் இருக்காதா, சமுத்திரம் இருக்காதா. புதிய வானம் புதிய பூமியில சமுத்திரம் கடல்ன்றது இருக்காது. ஸோ இங்க இருக்கும் போது நல்லா என்ஜாய் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த உலகத்துல கடல்னு சொல்லி ஒண்ணு இருக்காது. ஓகே, அது தெளிவா எழுதிக்கிறார். அது இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அவருக்கு குறிப்பா எழுதியிருக்கிறார். ஓகே, இந்த மாற்றீடம் நடக்கும் போது நம்ம வந்து இயேசு கிறிஸ்து கூட அவருடைய 2வது வருகையில இந்த பூமிக்கு தான் வரும். இந்த பூமி தான், இப்ப இருக்கிற பூமிக்கு தான் வரும். வந்து 1000 வருஷம் அவரு கூட ராஜ்யம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நடக்கிற காரியம் தான் இவர் எழுதுறாரு. ஓகே, சோ இந்த மாற்றீடம் நடக்கும் போது நம்ம எங்க இருப்போம்? பழைய
பழைய பூமி பழைய வானத்துல தான் நம்ம தங்குவோம். அந்த 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும்போது புதிய வானம் புதிய பூமி வரும்போது அந்த மாற்றிடம் நடக்குதுல்ல, பழசு ஒழிந்து போகும், புதுசு வரும். அப்ப நம்ம எங்க இருக்கோம் யோசிங்களா? அதுக்குதான் ஒரு 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 ஸ்காலர் என்ன சொல்றாரு, இது ஹைப்போதெட்டிக்கல் தான், அனுமானம் பண்ணிதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அது கொலோசியர் 1:16-17 அதான் வாசிங்க. அது இங்கே ஸ்லைட்ல கூட இருக்கு. கொலோசியர் 1:16-17. கர்த்தருக்கு இது சாத்தியம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோக ராஜ்யத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவர்களையும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துகளும் சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைதனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் சொல்லும்போது யார் பற்றி போகிறது? இயேசு கிறிஸ்து பற்றி பவுல் தான் எழுதுறாரு. எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் இந்த உலகத்திலே நிலநடுக்கம் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, மின்னல் வந்தாலும் சரி, எல்லாமே அவருக்குள்ளே நிலைத்திருப்பதனால எல்லாமே கரெக்டா அந்த நேரத்துல அப்படியே போயிட்டே இருக்கு. நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், சூரியன் வெளிச்சம் கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்? அந்த சீசன் டக்கு மாறிடுச்சு அப்படின்னாக்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நேற்று ஒரு 2 நாளா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, சஹாரா அந்த பாலைவனம் இருக்குது, உலகத்துல மிகப்பெரிய பாலைவனம் சகாரா டெசர்ட். அங்க எதுவுமே விளையாது, பசுமையே இருக்காது. ஆனா இப்போ திடீர்னு அங்க அந்த பாலைவனம் பயங்கரமா பசுமையா மாறிட்டு வருது. அது நம்மளுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அது நல்லது தெரியாது. அவங்க சொல்றாங்க, ஏன்னா சில இடங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாதான் அந்த ஜனங்களுக்கு நல்லது. அதுதான் இயற்கை. அது மாறி வரும்போது அதோடைய பக்க விளைவு பயங்கரமா இருக்கும். ஸோ அதே போலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ளே எல்லாமே நிலைத்திருக்கிறதுனாலதான் எல்லாமே ஒரு ஒழுங்குல இருக்குது. கரெக்டா நீங்க நைட்டு தூங்குறீங்க, காலையில எழுந்திருக்கும் போது சூரியன் வருது இல்ல, திருப்பி நீங்க தூங்கும் போது சூரியன் அஸ்தம் ஆயிட்டு சந்திரன் வருது. இது எல்லாமே சீசன்ஸ், சம்மர், வின்டர், ரெய்னி சீசன், ஸ்ப்ரிங், இது எல்லாமே கரெக்டா அதன் காலத்துல வருது. ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்துக்குள்ளே எல்லாமே நிலைத்திருக்கு. அதே போலதான் சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, இப்படி இருக்கலாம். அதாவது இந்த மாற்றிடம் நடக்கும் போது நாம் இங்கே இருப்போம், கர்த்தர் நம்மை விண்வெளியில் நிறுத்துவார் கிறிஸ்துக்குள்ள. அதுக்கப்புறம் புதிய உலகம், புதிய வானம், புதிய பூமி வந்த பிறகு நம்மளை அங்க கொண்டு போய் செட்டில் பண்ணுவார் கர்த்தர். ஆனா இது என்னுடைய மெசேஜ்ல எப்படி வந்தாலும் அந்த 1வது வசனத்துல அப்படி போட்டிருக்குது. இன்னைக்கு காலையில சங்கீதம் பார்க்கும்போது அங்கே கூட அந்த 3வது வசனம் ரொம்ப தெளிவா இருக்குதுங்க. 75வது சங்கீதம் 3வது வசனத்துல நான் 2 டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலை நிறுத்துகிறேன் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இது பழைய டிரான்ஸ்லேஷன். நீங்க வச்சிருக்கிற டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்குது. புதிய டிரான்ஸ்லேஷன்ல அதுல இருந்தா ஜனனி வாசிச்சு, பூமியும் அதில் உள்ள அனைத்தும் நடுங்கி விழும் நிலையில் இருக்கும், ஆனால் நான் அதை திடமாக இருக்க செய்வேன். கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாமே நிலைநிறுத்துகிறார். அதனால்தான் என்ன நடந்தாலும் எல்லாமே அப்படியே நிக்குது, நாமளும் நிக்கணும். ஓகே, 1வது வசனம் இது. 2வது வசனம் வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனுக்கு என்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன்.
அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஓகே, இங்க 2வது வசனத்துல யோவான் பார்க்கிறாரு, புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் எங்கிருந்து வருதா? தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வருது. அப்போ மேலிருந்து அந்த ஒரு நகரமே வருது, அதான் எருசலேம் நகரம். அங்கேதான் நம்மளுடைய நித்தியம், அங்கேதான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். இன்னொரு காரியம் அங்க போட்டுருக்கு, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல் ஆயத்தம் ஆக்கப்பட்டிருந்தது. நீங்க இயேசு கிறிஸ்துவோட நித்தியத்தை செலவழிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? பயங்கரமான கேள்வி. எப்படி ஆயத்தமா இருக்கீங்க? நம்ம சொல்றோம்ல, நம்ம எல்லாம் சொல்றோம், நான் பரலோகவாசின்னு சொல்லும் போது, பரலோகத்திலே ஒருத்தன் வாசம் பண்ண போகிறானாக்கா அவனுக்கு சில குணங்கள் தேவை. அந்த குணங்கள் தான் நமக்குள்ளே இங்க வாழும் போது நம்ம கொண்டு வரணும். அந்த மாற்றங்கள் தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அதனால தான் நம்மளை இங்க வச்சு ட்ரெயின் பண்றாரு. நீங்க புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் தன்னுடைய படிப்பு முடிக்கிறானா உடனே கொண்டு போயிட்டு நீங்க வேலையில் நிக்க வைக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுப்பீங்க. அப்ரெண்டிஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா வேற என்ன சொல்லுவாங்க, இன்னொரு வார்த்தை இருக்கு, ட்ரைனிங் சொல்லுவாங்க, அப்ரெண்டிஸ்ஷிப் சொல்லுவாங்க. ஸோ அங்கே அந்த ட்ரைனிங் தான் நம்மளுக்கு இங்க நடக்குது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தால் பரலோகத்துக்கு ஆயத்தமாகிறதுக்காக உங்களுக்குள்ளே என்னென்ன குணங்கள் இருக்கணுமோ அதெல்லாம் நீங்க இங்கதான் உங்களுக்குள்ள வர வைக்க முடியும். அப்பதான் உங்களை நீங்க அங்க பரலோகத்துக்கு போகும்போது, அதாவது ரொம்ப எக்ஸாம்பிள் ரொம்ப சின்னதா சொல்றேன். பைபிள் சொல்லுது, உன்னுடைய எதிரியை நீ நேசி. அப்படிப்பட்ட குணங்கள். நீ போய் சொல்லாத. அதாவது எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் அது நமக்குள்ள வரக்கூடாது. அதுதான் நம்மளுக்கும் மற்றவங்களுக்கு அந்த வித்தியாசத்தை வரணும்னு சொல்லிட்டுதான் கர்த்தர் அது நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஏன்னா பரலோகத்துல எந்த பாவமும் இருக்காது, எந்த தீய சக்தியும் நமக்குள்ள இருக்காது. போன தொடர்ல நம்ம பார்த்தோம், சாத்தான 1000 வருஷம் கட்டி போட்ட பிறகு கூட மனுஷனுக்குள்ள அந்த தீய நினைவுகள், தீய குணங்கள் வேலை செஞ்சு கொண்டே இருந்தது. ஏன்னா அநேக நேரத்துல நம்ம என்ன பண்றோம், சாத்தா மேல பழி போட்டுறோம். சாத்தா இப்படி என்ன தூண்டி விட்டான், சாத்தா இப்படி சொன்னதுனால தான் நான் இப்படி செஞ்சேன், சாத்தா தான் என்னை டெம்ப்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி சாத்தா மேல பழி போட்டுறோம். அப்படி கிடையாது. போன தொடர்ல நம்ம பார்த்தோம், மனுஷனுடைய இயற்கை குணமே பாவமான குணம். அதனால சாத்தான 1000 வருஷம் கட்டி போட்டு கர்த்தர் அதை நிரூபிக்கிறார். உங்களுக்குள்ளே இந்த தீய குணம் அப்படியே இருக்குது இயற்கையா. அதை மாற்றத்துக்காக தான் நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம். ஏன்னா அந்த தீய குணத்தினால்தான் கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் நியாயாதிபதி, நான் நியாயம் செஞ்சேன்னா உன்னை எங்க போடுவேன், நான் அக்னி கடல்ல தான் போடுவேன். ஆனா நான் உன்னை அங்க போடணும்னு சொல்லிட்டு நான் விரும்பல. நான் எப்படி விரும்பினா, நீ என் கூட இருக்கணும் நித்தியத்துல. அதனால அதுக்கு ஒரு வழியை உண்டாக்குனேன். அந்த வழியை நானே மனுஷ ரூபத்துல இந்த உலகத்துக்கு உனக்காக நான் என்னை பலி செலுத்தி திருப்பி உயிர்த்தெழுந்து அங்க 3 காரியங்கள் நடக்குது. ஒண்ணு சாத்தான தோக்கடிக்கிறார், இன்னொரு பாவத்தின் கட்டை உடைக்கிறார், 3வது காரியம் மரணத்தின் கட்டை உடைக்கிறார். இந்த 3 காரியத்துல ஜெயிச்சுட்டு தான் அவர் மேல போனாரு.
அப்போ இந்த உலகத்துல வாழும் போது நீங்க பாவம் இல்லாம வாழ முடியும்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு தான் போறாரு. அது இல்லாம நீங்க இயேசு கிறிஸ்து நீங்க எதுவுமே செய்ய வேணாம். நீங்க உபவாசம் இருக்கணும், நீங்க தீர்த்தம் போகணும், நீங்க நிறைய நல்ல காரியங்கள் செய்யணும், அப்படி கிடையாது. இதெல்லாம் நீங்க எப்ப செய்வீங்கன்னா அது உங்களுக்குள்ள இருந்து வரணும். நீங்க பிரயாசப்பட்டு ரட்சிப்பை வாங்க முடியாது. ரட்சிப்பு உங்களுக்கு கர்த்தர் ஃப்ரீயா தராரு, இலவசமா தராரு. ஏன்னா அவர் நல்லவர். நீங்க ஒன்னே ஒன்று செய்யணும், என்ன? உங்க பாவத்துக்காக நீங்க மனஸ்தாபப்பட்டு அதை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்து மேல உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு வந்து அவர் உங்களுக்காக சிலுவையில மரித்தார்னு சொல்லி நம்பிக்கை வைத்து அவரு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி நம்பிக்கை வைத்து நீங்க ரட்சிப்படையலாம். இது ரொம்ப ஒரு சுலபமான வழி கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் விளைவா நீங்க நல்ல காரியங்கள் செய்வீங்க. அந்த ரட்சிப்பின் விளைவா நீங்க பாவத்துக்கு எதிராக வாழ்வீங்க. இதை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். சோ இந்த வாழ்க்கை, இந்த பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம இங்கே பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம பரலோக வாசியா மாறணும், இங்கே மாறணும். அப்ப அங்க போய் வாழும் போது நம்மளுக்குள்ள அந்த குறைகள் இருக்காது. அதை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. சோ அப்படிதான் நம்ம அந்த நித்தியத்துக்கு, அந்த அந்த பரிசுத்தமான நகரத்திலே வாழ்வதற்கு நம்மளே நம்ம தயார்படுத்தணும். அதனால தான் அந்த கேள்வி நான் கேட்டேன். அந்த நித்தியத்திலே வாழ்வதற்கு நம்ம எப்படி நம்மளே தயார்படுத்திக்கிறோம். இந்த உலகத்துல 3வது வசனம் வாசிங்க. மேகம் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். ஓகே, இது ரொம்ப ஒரு அருமையான வசனம். ஏன்னாக்கா கொஞ்சம் பொறுமையா வாசிங்க, திருப்பி வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். ஓகே, இந்த சத்தம் எங்க வருது? பரலோகத்திலிருந்து வருது. ஓகே, திருப்பி. அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எங்க இருக்குது தேவனுடைய வாசஸ்தலம்? மனுஷர்கள் மத்தியில, மனுஷர்களிடையே. ஓகே, ஒரு காரியம் சொல்றேன். கர்த்தருக்கு எதனா தேவை இருந்தா? நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. கர்த்தருக்கு ஏதாவது தேவை இருந்தா? எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்குது கர்த்தருக்கு. அவர் தான் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குறாரு. உலகத்தையே அவர் தான் படைச்சாரு. அவருக்கு எந்த தேவை கிடையாது. ஆனா அவரு ஏங்குகிற ஒரு காரியம் என்னன்னா, மனுஷர்கள் மத்தியில அவர் வாசம் பண்ணணும்னு சொல்லி விரும்புறாரு. அது எப்படி சொல்றீங்க பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்திலிருந்து பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:8-10 வாசிங்கன்னா, ஸ்லைடு 12-14 இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்குனார். அதுக்கப்புறம் மனுஷனை உருவாக்குனார். அந்த மனுஷனுக்கு ஒரு மனைவியை உருவாக்குனார், ஆதாம் ஏவா உருவாக்கி அங்க எல்லா விதமான செடி, எல்லா உயிரினங்கள் அங்க வச்சு கர்த்தர் டெய்லி வருவாராங்க அவங்க கூட உலாவறதுக்கு, பேசுறதுக்கு, அவங்க மத்தியில வாசம் பண்றதுக்கு. ஆனா திடீர்னு அன்னைக்கு வரும்போது இவங்க போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்போ கேக்குற, நீ எங்க இருக்கிற? அவனுக்கு அவன் அந்த மனுஷன் அந்த கர்த்தருடைய கட்டளை மீறி போனதுனால அவனுக்குள்ள அந்த வெட்கம் அவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். பாவம் அவனுக்குள்ள வந்ததுனால அவனுக்கு கர்த்தர் இடத்துக்கு வர முடியும். ஏன்னா பாவம் மனுஷனுக்கும் கர்த்தருக்கு இடையில ஒரே ஒரு காரியம் பிரிக்குது, அது பாவம். அந்த பாவத்தை எடுக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். திருப்பி பாத்தீங்கன்னா கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை உருவாக்குறார்.
ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லி இஸ்ரேல் மக்களை உருவாக்கி நீங்க யாத்திராகமம் 25:8-9 அங்க வாசிங்க. ஸ்லைடு 9-10 பாருங்க. அங்க கொஞ்சம் வாசிங்க, கொஞ்சம் சத்தமா வாசிங்க. ஸ்லைடு 9-10. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பசுத்த சனத்தை உண்டாக்குவார்களாக. அது யார் சொல்றான்? கர்த்தர் சொல்றாரு மோசே. யாருக்கு நடுவில? இஸ்ரேல் மக்களுக்கு நடுவில வாசம் பண்றதுக்கு கர்த்தர் விரும்புகிறாரு. அதனால கர்த்தர் சொல்றாரு, எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை நீ உண்டாக்கு. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டு முட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக. ஆமா, அது எப்படி செய்யணும், அது மாதிரி எல்லாமே கர்த்தர் மோசேக்கு சொல்லி அது உருவாக்குறாரு. அதுதான் ஆசாரிப்பு கூடாரம். அது பேர் பழைய ஏற்பாடு. அதுக்கப்புறம் திருப்பி நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா சாலமன் ராஜா தாவீது ஆசைப்படுறாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கிற, அதனால நீ கட்டாத, உன்னுடைய மகன் சாலமன் கட்டட்டும்னு சொல்லி அந்த சாலமன் மூலமா எருசலேம் கோயிலை கட்ட வைக்கிறார். அங்கதான் கர்த்தர் வசிப்பார், கர்த்தர் அங்க வாசம் பண்ணுவார்னு சொல்லிட்டு உறுதியாச்சு. சாலமன் அந்த கட்டிடத்தை கட்டிட்டு மிக அருமையான ஒரு ஜபத்தை ஜபம் பண்றாரு. யார் இங்க ஜபம் பண்ணாலும் நீங்க கேளுங்கன்னு சொல்லி சாலமன் அந்த ஜபத்துல கேட்கிறாரு கர்த்தர் கிட்ட. ஓகே, இது புதிய ஏற்பாடுக்கு வரும்போது அந்த கட்டடம் உடைச்சிடுறாங்க. அந்த கட்டடம் எருசலேம் கோயில் இல்லை, அது 2வது முறை கட்டப்படுது, அதுவும் உடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இயேசு கிறிஸ்து வராரு. சோ யோவான் 1:14 வாசிங்கன்னா அங்க போட்டிருக்கிறது ரொம்ப தெளிவா, அந்த வார்த்தை மாமிசமாக்கி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஒரு முறை கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியில வாசம் பண்ணும்போது ஏதாவது ஒரு தடை அங்க அந்த ஃபெலோஷிப்பை உடைச்சிருக்கு. ஆனா கர்த்தர் விடாமுயற்சி பண்ணினே இருக்கிறார். ஆதியாகமத்துல பார்த்தோம், அதுக்கப்புறம் யாத்திராகமத்துல பார்த்தோம், அதுக்கப்புறம் அந்த எருசலேம் கோயில் கட்டின பிறகு பார்த்தோம். கடைசியில இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள வாசம் பண்றார். கர்த்தருடைய வார்த்தை மாமிசமாகி மனுஷர்களுக்கு மத்தியில வாசம் பண்ணினார். இப்படிதான் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியில வாசம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஏங்குகிறார். அவர் விரும்புகிறார். அது ஒண்ணுதான் அவருக்கு தேவை. ஆனா அது தேவைன்னு சொல்ல முடியாது. அது அதனாலதான் அவர் உருவாக்குறார் மனுஷனை. இதுக்கு காலம் கிடையாது, நேரம் கிடையாது. நம்ம தான் அதை பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். சண்டே மட்டும்தான் நம்ம சர்ச்சுக்கு கர்த்தரோட நேரம் செலவழிக்கணும். நீங்க கர்த்தரோட நேரம் செலவழிக்கிறதுக்கு இடமும் கிடையாது, நேரமும் கிடையாது. அவர் அதான் எப்பவுமே விரும்புறார். வாசிங்க, அதே 3வது தொடர்ந்து வாசிங்க. 3வது அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். அந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கே சொந்தமா இருப்பாங்க. ஓகே, தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். இவங்க கர்த்தருடைய ஜனமா இருப்பாங்க. அந்த தேவன், அந்த கர்த்தர் இந்த ஜனங்களுடைய தேவனா இருப்பார். எப்படிப்பட்ட ஒரு உறவு! ஆனா கடைசியில அந்த நித்தியத்துல அந்த நகரத்துல மேலிருந்து இறங்கி அந்த நகரத்துல வசிக்கிறவங்களுக்கு இப்படிதான் இருக்கும். கர்த்தருக்கும் அவங்களுக்கு இருக்கிற உறவு இப்படிதான் இருக்கும். நீங்க 22வது அதிகாரம் 3-4 கொஞ்சம் வாசிங்க. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் இருக்கும். பாருங்க, அந்த ஜனங்களுக்கும் கர்த்தருக்கு இருக்கிற உறவு எவ்வளவு நெருங்கி இருக்குது. யாருன்னா கர்த்தருடைய முகத்தை பார்த்து உயிரோட இருக்க முடியுமா? மோசஸ் சொல்ற, நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னை பார்த்து நீ உயிரோட இருக்க முடியாதுன்றாரு. ஆனாலும் நான் உன்னை என்னுடைய மகிமையை காட்டுவேன்னு சொல்லிட்டு அந்த கல்லுக்கு நடுல போய் அவரை மறைச்சு வச்சு சின்னதா பாக்குறாரு. அதுவே அவருக்கு பயங்கர பிரகாசமா இருந்துச்சு.
ஆனா புதிய வானம் புதிய பூமியில அந்த மேலிருந்து இறங்கி வந்த நகரத்துல ஜனங்க எப்படி எப்படி இருப்பாங்க? முகமுகமா இருப்பாங்க. கர்த்தரை முகமுகமாய் தரிசிப்பாங்க. எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க. இந்த உலகத்துல சிலர் சொல்லுவாங்க, டிஜே தினகரனைய சொல்லுகிறார், நான் பார்த்திருக்கிறேன். சாது சுந்தர் சிங் சொல்லுகிறார், நான் பார்த்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது கூட நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுக்குறாரு. எங்க? ஈரான்ல, ஈராக்ல நிறைய ஏகப்பட்ட ஜனங்கள், எண்ணி முடியாத அளவுக்கு ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து வந்து தன்னை காட்டி இழுக்கிறாரு. நிறைய முஸ்லிம்ஸ், ஏன்னா முஸ்லிம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தா தான் நம்புவாங்க, அந்த தரிசனத்தை பார்த்து தான் நம்புவாங்க. நீங்க போயிட்டு 1000 சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய முஸ்லிம்ஸ் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறதுக்கு காரணம் வந்து இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுக்குறாரு. ஆனா இந்த தரிசனம் வேற, கர்த்தர் கூட முகமுகமாய் வசிக்கிறது வேற. அந்த அந்த பரலோகத்துல அந்த நகரத்துல வசிக்கிறது வந்து அது அது வித்தியாசமா இருக்கும். ஓகே, இன்னும் இருக்குதாங்க 3வது வசனம். ஓகே, 4வது வசனம். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். பாருங்க, அந்த நகரத்திலே இருக்கிற எல்லாருடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். இப்போ இங்க இருக்கும்போது தான் கண்ணீர் விட்டுருக்கிறோம். புதிய வானம் புதிய பூமி வந்துருச்சு, புதிய நகரமும் மேலந்தி இறங்கி வந்துருக்குது. அங்க போய் வசிக்கும் போது ஏன் நம்மளுக்கு கண்ணீர் வரும்னு சொல்லி யோசிக்கலாம். அது ஆனந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீர். ஏன்னாக்கா அங்க பெருமூச்சு விடுறோம் நம்ம, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்னா அதே வசனம் தொடர்ந்து வாசிங்க. இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விரும்பினது. எதுவுமே இங்க அனுபவிக்கிறது எதுவுமே அங்க கிடையாது. மரணம் கிடையாது, துக்கம் கிடையாது, வருத்தம் கிடையாது, வலி கிடையாது, எதுவுமே இருக்காது. அதனால பெருமூச்சு விடுறீங்க, ஒரு ஆனந்த கண்ணீர் வருது ஆட்டோமேட்டிக்கா. கர்த்தர் அதை குறைக்கிறார். அது மட்டும் இல்லாம அடுத்த லைன் மட்டும் வாசிங்க, அதே வசனத்துல. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகல அது 4வது வசனம் ஃபுல்லாவே வாசிங்க. அவருடைய கண்ணீரை யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளைவினது. முந்தினவைகளை ஒழிந்து போயின. பழசு எல்லாமே உங்களுடைய ஞாபக சக்தி இருக்குல்ல, அதை வந்து தொடச்சிடுவாங்க. ஏன் சொல்லுங்க? நம்ம மனுஷர்கள் எப்படின்னா பழசு நினைச்சு நினைச்சு அழுதுணும். அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, கூட பொருத்தவங்க என்ன ஏமாத்திட்டாங்க, அப்படி நினைச்சு நினைச்சு அழுவோம். நினைக்கிறது கூட உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்காது. முந்தினவைகளை ஒழிந்து போயின. நீங்கள் அதை இது நடந்த பழைய காரியங்களை குறித்து நினைத்து அழுவதற்கு கூட உங்களுக்கு ஞாபகத்திற்கு வராது. அந்த அளவுக்கு நீங்க வந்த அந்த புதிய வானம் புதிய பூமியில அந்த மேலிருந்து இறங்கி வந்த அந்த நகரத்துல நீங்க அப்படி வசிப்பீங்க. ஏன்னா எல்லாமே புதுசாக. All these things are gone forever. முந்தினவைகளை ஒழிந்து போயின, திருப்பி வராது. நீங்க கஷ்டப்பட்டு நினைக்கணும்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ண விட அது வராது. Your memory will be wiped clean along with your tears, so that you don't remember the bad and evil days. அந்த கஷ்டமான நாட்கள், அந்த தீய நாட்களை நீங்க திருப்பி நினைக்காதபடிக்கு உங்களுடைய ஞாபக சக்தியே அவர் கிளீன் பண்ணிடுவார், சுத்தம் பண்ணிடுவார். ஏன்னா அது நினைக்கும் போது என்ன ஆகுது? ஒண்ணு துக்கம் வருது, இல்லைன்னா கோபம் வருது. இந்த 2 இமோஷன்ஸ் அங்க இருக்காது. இந்த 2 உணர்ச்சிகள் பரலோகத்தில் இருக்காது. கோபமும் வராது, உங்களுக்கு துக்கமும் பட மாட்டேங்குது. ஏன்னா அங்க போட்டுருக்கு இல்லை அந்த வசனத்துல, மரணமும் இருக்காது, துக்கமும் இருக்காது, வலியும் இருக்காது, வருத்தமும் இருக்காது, கோபமும் இருக்காது. கோபம்னு சொல்லி அங்க இல்லை, நான் சொல்றேன்.
ஏன்னா எதுவுமே நான் ஆட் பண்ணக்கூடாது சொல்றேன். இந்த காரியங்கள் வந்து அங்க இருக்காது, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து இருக்காது. ஸோ நீங்க வந்து உங்க அம்மா அப்பாவோ, உங்க கூட பிறந்தவங்களோ, உங்களுடைய சொந்தக்காரங்களோ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ யாருக்குமே நீங்க வந்து நினைவுக்குள்ள கொண்டு வர முடியாது. அங்கே பழசெல்லாம் ஒழிந்து போயிடும். யார் யார்கிட்ட இப்போ உயிரோடு இருக்கும்போது நீங்க நற்செய்தி சொல்லி ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரீங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்கெல்லாம் ஆல்ரெடி அங்க இருப்பாங்க, அவங்கள நீங்க பார்ப்பீங்க. ஆனா நீங்க சொல்லி கேட்காதவங்க வந்து எங்க இருப்பாங்க? அக்னி கடல்ல. நரகமும் போன சொல்லல, நரகமும் அக்னி கடல்ல விடும். அதான் கடைசி ஸ்தலம் எல்லாருக்கும், சாத்தானுக்கும் அவனுடைய கூட்டாளிகளுக்கு கடைசி ஸ்தலம் வந்து அக்னி கடல். அப்போ நீங்க அப்போ வருத்தமே இருக்காது. ஆனா நீங்க ஒருத்தரை வந்து உங்க கூட பரலோகத்துல நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்கன்னாக்கா நீங்க இப்பவே முயற்சி பண்ணி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு முறை என்ன 10 முறை என்ன 100 முறை கூட சொல்லுங்க அதே செய்தி, இயேசு கிறிஸ்து அவங்களை ரட்சிக்க முடியும். ஏன்னா வேற வழியே கிடையாது. ஏன்னா எல்லா மதங்கள், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மதங்கள் வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்டது. நீங்க போய் பாருங்க, அந்த மதத்தை உருவாக்குனவங்களுடைய கலரை வந்து இந்த உலகத்திலே மூடி கிடக்கு. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிர் தெழுந்தார். ஏன்னா அவர் ஒரே ஒரு மனிதன், அவர் மனிதன் மட்டும் அல்ல, அவர் தேவன். அதனால்தான் அவர் உயிர் தெழுந்தார். அவர் மட்டும்தான் நமக்காக ரத்தம் சிந்தினார். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க முஸ்லிம்ஸ் கிட்ட பேசுங்க, நான் பாவம் செஞ்சா அவரு ஏன் வந்து தண்டனை வாங்கணும்னு கேட்பாங்க. பேசுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனா நான் பாவம் செஞ்சு அதுடைய தண்டனை நான் வாங்குறேன்னாக்கா நான் இருக்கவே மாட்டேன். அந்த தண்டனை என்னால சகிக்கவே முடியாது. நித்தியத்துல நான் அக்னி கடல்ல போடணும், அதுதான் தண்டனை. அதுக்கப்புறம் எனக்கு என்ன விடு, எனக்கு என்ன வழி? வேற வழியே கிடையாது. ஏன்னா கர்த்தர் வந்து நியாயம் தீர்க்கிறவர். அவர் நியாயம் தீர்த்தார்னாக்கா என்ன ஆகும்? நான் அக்னி கடல்ல தான் போகணும். அதனால்தான் அவர் நல்லவர்னு சொல்லிட்டு அவரே இந்த வழியை உருவாக்குனார். எனக்காக அவர் இன்னொருத்தரை வச்சு அந்த தண்டனையை அனுபவிக்க வச்சார். மொத்த உலகத்திலே எல்லா மனுஷர்களுக்காக ஒருத்தரை அவர் செலக்ட் பண்ணி அனுப்புறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் அவர் மேல நம்பிக்கை கொண்டு வரும்போது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அது ரொம்ப சுலபமான ஒரு ஈஸியான காரியம்தான். ஆனா நிறைய பேர் மறுக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் சொல்லலாம். மெயின் காரியம் என்ன தெரியுமா? நான் அந்த அகங்காரம் வந்து அவங்கள தாழ்மைக்குள்ள கொண்டு போறாரு. அவர் யாரோ, அவர் என்னமோ செஞ்சாரு, நான் ஏன் அவர் மேல நம்பணும், என்னால என்ன ரசிக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறோம். முடியாது. ஏன்னா கர்த்தரால் உருவாக்கப்பட்ட வழி, அந்த வழியில போனா மட்டும்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இல்லைன்னா அக்னி கடல், வேற வழியே கிடையாது. 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆழமா கவனிங்க, என்ன சொல்ற? யார் சொல்றாரு? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சிங்காசனத்தின் மேல் யார் உட்கார்ந்துட்டாரு? கர்த்தர். அப்போ கர்த்தர் பேசுறாரு. இது அதனால திருப்பி வாசிங்க. 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். கர்த்தர் சொல்றாரு, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அதனால பழைய எதுவுமே இருக்காதாங்க. ஒரு சின்ன இந்த மாதிரி டாட் கூட இருக்காதாங்க உங்க மனசுல. எதுவுமே ஞாபகத்துக்கு வராது, எல்லாமே புதுசாயிடும். கம்ப்ளீட்லி நியூ சொல்றவர் கர்த்தர். இன்னும் என்ன சொல்றாரு? இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மை உள்ளவைகள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு.
சத்தியம் உண்மை, அதுக்கு என்ன வித்தியாசம்? ஆனா டபுளா எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு, சத்தியமும் உண்மையானவைகள் அப்படின்னு சொல்லி அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. ஓகே, இதே நீங்க தானியேல் 12:4 வாசித்தீங்கன்னா, அங்க தானியேலுக்கு வந்து கர்த்தர் வெளிப்பாடத்தை கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, அதை மூடு, அது வந்து சீல் வை, முத்திரை போடு, ஏன்னா அது கடைசி காலம் வரைக்கும் அது புதிதா இருக்கணும்னு சொல்லி. ஆனா இங்க என்ன சொல்றாரு, இது உண்மை உள்ளவைகள், இது சத்தியம், இது எழுது, ஏன்னா ஜனங்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும். உங்கள் மாதிரி என்ன மாதிரி ஜனங்களுக்கு, இது வந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த செய்தி பரலோகத்தை பற்றி, ஏன்னா அவங்கதான் பரலோகவாசி. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஒரே ஒரு செய்தி, அது என்ன, நற்செய்தி. ரட்சிக்கப்பட்டாதான் அவங்களுக்கு இது வாய்க்கும், இல்லைன்னா அக்னி கிடையாது. வேற வழியே கிடையாது, நடு வழி எதுவுமே கிடையாது. நேற்று கூட எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட பாஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுப்பா, அப்பதான் உங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும், நீ வந்து நல்ல நாட்கள் பார்க்கலாம், நல்லா நீ செய்யற காரியங்கள் வந்து எல்லாம் உனக்கு நல்லா வாய்க்கும்னு சொல்லி. அவன் என்ன சொல்றான்னா, எல்லாருமே ஒண்ணுதான், எல்லா கடவுளும் ஒண்ணுதான். நான் இதுக்கு ரொம்ப அசிங்கமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா பெண்கள் எனக்கு மனைவிக்கு ஆக முடியாதுல்ல. ஊர்ல இருக்கிற எல்லா அம்மாமார்கள் எனக்கு அம்மா ஆக முடியாதுல்ல. ஊர்ல இருக்கிற எல்லா ஆண்கள் எனக்கு அப்பா ஆக முடியாதுல்ல. அதே போலதான் ஒரே ஒரு கடவுள் தான், அவர் தான் இந்த உலகத்தை படைச்சார். அவர் தான் ஒரு அந்த அந்த அது கெடுத்தது நாங்க தான், பாவம் செஞ்சதுனாலதான் அந்த கடவுள் கூட இருந்த அந்த உறவு உடைஞ்சிடுச்சு. அதை திருப்பி சரிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்றோம், நிறைய அசிங்கமான காரியங்களை நம்ம உருவாக்கணும். கர்த்தர் வெறுக்கிறாரு, விக்கிரக ஆராதனை சொல்லி ஒரு காரியத்தை கர்த்தர் வந்து, அதோட கர்த்தர் வெறுக்கிறது வந்து எதுவுமே கிடையாது. நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டை பயங்கர கேவலமான வார்த்தைகள்ல அவர் பேசுறாரு. விக்கிரக ஆராதனை செய்யறவங்கள அவர் என்ன சொல்றாரு, நீ வேசியங்க, விபச்சாரம் பண்றோம்னு சொல்லி சொல்றாரு கர்த்தர். அதெல்லாம் நம்ம உருவாக்குறது. ஆனா கர்த்தர் உருவாக்குறது இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு 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 ரொம்ப சிம்பிளான வழியை உருவாக்கி கொடுத்தாரு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம வந்து தாழ்மையோட வந்து அந்த வழியை ஏற்றுக்கொண்டாலே அவர் வந்து நம்மளை ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போவார். வேற வழியே கிடையாது. 6வது வசனம். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஓமெகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன், பாகமாய் இருக்கிறேன். இங்க ஆயிற்று அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கிறோம்ல, இந்த மாதிரி சிமிலரா எதனா வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? முடிந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கும்போது என்ன சொன்னாரு, எல்லாம் முடிந்தது. இங்கே ஆயிற்று. ஏன் முடிந்ததுன்னு சொல்லி போடலைங்க? தமிழ்லயே வித்தியாசமான வார்த்தை போட்டுருக்காங்க. ஏன்னா ஒரிஜினல் வார்த்தையிலேயே ரெண்டு விதமான வார்த்தை இருக்கு. கிரீக் மொழி, கிரீக் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை வந்து தெத்தலெஸ்தாய், கிரேக் மொழியில சொல்ற தெத்தலெஸ்தாய். அது தமிழ்ல எப்படி போடுறது, எல்லாம் முடிந்தது. இங்க இருக்கிற இட் இஸ் ஃபினிஷ்ட்னு சொல்லி போட்டுருந்தீங்க. இதுக்கு வந்து கெகோகான், கெகோனான் சொல்லி கிரேக் வார்த்தை. இதுக்கும் என்ன அர்த்தம்னா, ஆயிற்று, எல்லாம் கடைசியா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா ரெண்டுத்துக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் சொன்னீங்கன்னா, முதல் தெத்தலெஸ்தாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்ட செயல் முடிவுக்கு வரும்போது நித்தியத்தில் அதன் விளைவை ஏற்படுத்துகிறது. அந்த குறிப்பிட்ட செயல் என்ன, அவர் சிலுவையில நம்மளுடைய பாவத்துக்காக தண்டனை தன் மேல ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார்ல, அதனுடைய விளைவு வந்து நித்தியத்தில் நடக்குது. எங்க இப்ப நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுறோம். எவ்வளவு வருஷம் ஆகுது? அவர் 2000 வருஷம் ஆகுது அவர் முடிச்சு அந்த காரியத்தை. அவர் எப்போ முடிச்சார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சார். ஆனா இப்பவும் நம்ம ரட்சிக்கப்படுறோம். இன்னும் வரும் காலங்கள்ல அந்த 1000 வருஷம் அரசாட்சியில கூட நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க.
சோ ஒரு குறிப்பிட்ட செயல் முடிவுக்கு வரும்போது நித்தியத்தில் அதன் விளைவை ஏற்படுத்துகிறது. அங்கேதான் அது அந்த முதல் முடிந்தது சொல்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். ஒரு செயல் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா இந்த ரெண்டாவது வார்த்தை இங்க வாஸ்தவம்ல ஆயிற்றுன்னு சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னா கிரேக்க மொழியில முழு படைப்பிலும் கர்த்தரின் செயல் நித்தியத்தில் முடிவடைகிறது. ஓகே, கர்த்தர் வந்து உருவாக்குறாரு, அது முடிக்கிறாரு. அந்த அந்த அதாவது ஆதியாகமத்துல கர்த்தர் எல்லாத்தையும் உருவாக்குறாரு, இங்க முடிச்சிட்டு திருப்பி புதுசா உருவாக்குறாரு பாருங்க. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் நகரம். அது உருவாக்கிட்டு தான் சொல்றாரு எல்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. நானே அல்பா, நானே உண்மையா. அதனால திருப்பி வாசிங்க அந்த வார்த்தை. அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் இருக்கிறேன். ஓகே, அவர் தான் ஆதியும் அவர் தான் அந்தமும். இது 1வது அதிகாரம் 8வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இயேசு கிறிஸ்து தான் இங்கேயும் இயேசு கிறிஸ்து தான் பேசுறாரு. அல்பா ஒமேகான்னு சொல்லிட்டு அவர்தான். இது கர்த்தருடைய வசனங்கள், கட்டுக்கதை கிடையாது, கற்பனை கதை கிடையாது. இது உண்மையுள்ள வசனம், இப்படியே தான் நடக்கும். ஓகே, நீங்க வேணும்னா அப்புறமா வீட்டில் போயிட்டு நீங்க ஏசாயா 55:1 வாசிங்க, யோவான் 4:10-14, யோவான் 7:37-39 வாசிங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும் இந்த காரியங்கள். ஓகே, 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பாருங்க, இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வசனம், புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் மட்டும்தான் இந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக. அது நான் சொல்ல வசனம் சொல்ல, திருப்பி வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் சொல்ல வசனம் சொல்லுங்க. ஏன்னாக்கா நீங்க இது கடைசியில் அந்த வசனம் 27வது வசனம் வாசிங்க. அதேதான். தீர்ப்புள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய 21-27. தீர்ப்புள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அது ஆனா that is not 8 வாசிங்க. பயப்படுகிறவர்களும் பாருங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அவிசுவாசிகளும் பயப்படுகிறவர்களும் அவங்க போக முடியாது. அடுத்த வசனத்துக்கு வரேன் நானு. ஆனா இங்க என்ன சொல்ல வரேன்னா, நீ தோல்வி அடைகிறவனா இருந்தா, நீ வந்து போராளியா இல்லாம இருந்தா, நீ வந்து ஒரு விடாமுயற்சி செய்ய ஆளா இல்லாம இருந்தா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா இந்த உலகத்திலே நீ வாழும் போது நீ வந்து தொடர்ந்து விடாமுயற்சியா நீ பாவத்துக்கு எதிராக போராடிதான் ஆகணும். வேற வழி கிடையாது. நீ பாவத்துக்கு கூட சமரசம் பண்ணினா நீ அக்னி கடல்ல தான் போவ, பரலோகத்துக்கு உனக்கு கிடையாது. அது ரொம்ப தெளிவா இருக்குது, தெளிவா இருக்குது. நான் வந்து வார்த்தைங்க இப்படி அப்படி போட்டு சொல்ல. நீ ஜெயித்தாதான் உனக்கு பரலோகம். நீ ஜெயிக்கிறதுக்கு நீ இங்க பாவத்துக்கு எதிராக நீ போராடிதான் ஆகணும். இதுதான் கஷ்டமான காரியம். நீ ரட்சிப்படைவது வந்து சுலபமான காரியம். ஆனா ரட்சிப்பு அடைந்த பின்பு நீ வந்து பாவத்துக்கு எதிராக போராடிதான் வாழணும். ஆனா நீ உன்னுடைய போராட்டத்திலே நீ தனியா கிடையாது. உனக்கு கர்த்தர் அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவி. நீங்க 2 பேர் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில பாவத்துக்கு எதிராக நீ போராடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நீ வாழணும்.
ஒரு பரலோகவாசியா நீ இந்த உலகத்திலே வாழணும். அதுக்காக தான் கர்த்தர் வந்து அவருடைய பரிசுத்த ஆவியை வந்து கொடுத்தார். சோ இது ரொம்ப தெளிவாயிடுச்சு நினைக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனுக்கு மட்டும்தான், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மட்டும்தான் பரலோகம் கொடுக்கப்படும், எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்படும். ஒரு இது ஜஸ்ட் ஒரு ஃபன்காக சொல்றேன், ஹைப்போதெட்டிக்கல். இது நீங்க பரலோகம் போன பிறகு அங்க வந்து நம்மளுக்கு வயசாகும், தெரியுமா உங்களுக்கு? நித்தியத்துல நீங்க வாழும்போது உங்களுக்கு வயசு ஆகாது. நீங்க எந்த வயசுல இறந்திருந்தாலும், நீங்க எந்த வயசுல இருக்கும் போது மேல எடுத்துக்கொள்ளப்பட்டாலும், நீங்க ஒரே வயசுல தான் அங்க வாழ போறீங்க. அது வந்து உங்களுடைய பிரைம் ஏஜ் ஆகும். உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க என்னாகமம் 4:3 இருந்து வாசிங்கன்னா, அப்போ கர்த்தர் வந்து அந்த எருசலேம் கோயிலையோ ஆசாரிப்பு கூடாரத்துல அந்த லேவியர்கள் வந்து பணிவிடை செய்வாங்கல்ல, லேவியர்கள் பூசாரிகள், ஓகே, அவங்களுக்கு ஒரு வயசு வச்சார். என்ன வயசுனா 30ல இருந்து தொடங்கி 50க்குள்ள, அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகணும். ஸோ 30. சவுல் வந்து ராஜா ஆகும்போது அவர் வயசு 30. தாவீது ராஜா ஆகும்போது அவர் வயசு 30. இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை தொடங்கும் போது அவருக்கு வயசு 30. ஆதாம் வந்து ஒரு குழந்தையா உருவாக்கல கர்த்தர், ஒரு பெரியவனை தான் உருவாக்குனார். ஒருவேளை அவர் அதே 30 வயசுல இருந்திருக்கலாம், அவர் வயசு இல்லை. ஏன்னா அவர் பிறந்ததே அந்த வயசுல தான் பிறந்தார், ஓகே, உருவாக்கப்பட்டார். ஸோ ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் ஒரே வயசு தான் இருக்கும், நம்ம பிரைம் ஆஃப் த ஏஜ்ல. வயசு ஆகாது, யாருக்கும் வயசு ஆகாது. வெள்ளை முடி, வெள்ளை தாடி, முடி போட்டுறது எதுவுமே இருக்காது. எது எது நீங்க இங்க அனுபவிக்கிறீங்களோ, தீய இதுன்னு சொல்லி பாக்குறீங்க, நெகட்டிவா பாக்குறீங்களோ, அங்க இருக்காது. அப்ப பிள்ளைகள் ஒருவேளை அவங்க 30 வயசுக்கு வந்துட்டு அப்படியே நின்றுடும் அவங்களுடைய growth. ஆனா அவங்க வளருவாங்க, ஆனா வயசாகாது. ஜஸ்ட் ஒரு டு ஸ்ட்ரெச் யுவர் இமேஜினேஷன், உங்களுடைய கற்பனையை வந்து விரிவாக்கத்துக்காக தான் நான் இதை சொல்றேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் உண்மையான கதை வந்து கதை இல்லை, உண்மையான காரியம் வந்து பரலோகத்துல நமக்கு வயசாகாது. நம்ம எப்பவுமே நித்தியத்துக்கு ஒரே வயசுல தான் இருக்கும், அது வந்து உண்மை. ஓகே, 8 வாசிங்க, 8 வாசிங்க, 27 வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஏன் சொல்றார் தெரியுமா? பயப்படுகிறவர்களுக்கு பரலோகம் கிடையாது, அக்னி கந்தக கடல்ல, அக்னி கடல்ல விடப்படுவாங்கன்னு சொல்லி ஏன் போட்டுருக்கு தெரியுமா? ஏன்னா பைபிள்ல நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லிடுறேன், இயேசு கிறிஸ்துவும் சரி, அவருடைய பிதா தேவன் யெகோவா அவரும் சரி 365 முறை இதுல சொல்லி இருக்கிறாங்க, என்ன, நீ பயப்படாத. அதனாலதான் நீங்க பயப்படுறது வந்து ஒரு பாவம். நீ பயப்படாத, நீங்க சொல்ல அது இயற்கையாச்சே, இயற்கைனா இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு, என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னா நீ பயப்பட தேவையில்லை. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். அப்படி நான் காப்பாத்தினாலும் அப்போ கூட உனக்கு நான் வந்து என்னுடைய கிருபை அளிப்பேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த நெருப்புல போடப்படும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பயம். ஆனா அவங்க பயத்தை காட்டவே இல்லையே. அவங்க என்ன சொல்றாரு, கர்த்தர் காப்பாற்றுவாரு, அப்படி இல்லைனாலும் அவரு தான் எங்களுக்கு கர்த்தர், அவரை தான் வணங்குவோம், வேற யாரும் வணங்குவோம். தானியேலை தூக்கி சிங்க கபில போடும்போது அவரும் என்ன பண்ணாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அந்த நம்பிக்கை. சிங்கத்தின் வாயம் மூடினார் கர்த்தர். அதனால எந்த ஒரு காரியத்துக்கு நீங்க பயப்படவே வேண்டாம்.
அது இயற்கையா இருக்கலாம், அது மனுஷனா இருக்கலாம், அது வந்து உங்களுடைய நேச்சுரல் பயந்த சுபாவமா இருக்கலாம். ஆனா வசனம் சொல்றது நீ பயப்படாது. அதுதான் உனக்கு பயப்படுறவனுக்கு வித்தியாசம். ஏன்னா நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்க, உன்னை உருவாக்குறவர் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்க, உன்னை காப்பாற்றுறவர் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்கிற. அதனால நீ பயப்படுவான, என்ன நடந்தாலும் நீ பயப்படுவான. நீ அவரை நோக்கி பார், உன்னை காப்பாற்ற. அது அது எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, இது எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஆனா வசனம் சொல்லிட்டு நான் அது மறுக்க முடியாது. ஸோ பயப்படுகிறவர்களுக்கு, கோழைகளுக்கு, வேற டிரான்ஸ்லேஷன் அந்த வார்த்தை இருக்கு, கோழைகள் சொல்லிட்டு. அவிசுவாசிகள், நம்பிக்கை இல்லாதோர். நீங்க நிறைய பேர்கிட்ட போய் நற்செய்தி சொல்லும் போது அவங்க நம்பவே மாட்டாங்க. அவங்க எல்லாம் அவிசுவாசிகள், நம்பிக்கை இல்லாதோர். அருவருப்பானவர்களும், பயங்கரமான காரியங்களை செய்கிறவர்கள். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க கொஞ்சம் செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அருவருப்பான காரியங்கள். இந்த ரீல்ஸ்ல வருதுல, அதை காட்டுறாங்க. சும்மா தச்செல்லாம் பார்த்து நான் ஒரு ஆள் வந்து பெண்ணை மாறிட்டான். ஆண் வந்து பெண்ணை மாறிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றான், வேற வேற ஹோட்டல்ல போய் சாப்பிட்றான். எல்லா இடத்துல அவனுக்கு வந்து சார்ன்னு சொல்றான். அது அவனுக்கு இன்சல்ட் ஆகுது. எந்த அளவுக்கு இன்சல்ட் ஆகுதுன்னா கத்தி எடுத்து குத்துற மாதிரி இருந்தான். அவன் சொல்றான், அவன் வந்து பெண்ணன்னு சொல்லி காட்டுறதுக்கு இங்க கொஞ்சம் முடிய வச்சு அங்க ரப்பர் பேண்ட் போட்டு பிகினி மேலே போட்டுருக்கான், ட்ரா போட்டு பேண்ட் போட்டு வந்துருக்கான். ஏன்னா ஷர்ட் போட்டா தெரியாது. அது பார்த்து உடனே அவங்க வந்து மேடம்னு சொல்லணும். அருவருப்பான காரியம். இதுதான் நடக்குது, இதுதான் நடக்குது. ஓகே, கொள்ளைக்காரர்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப அசால்ட்டா கொலை பண்றாங்க. பாக்குறீங்கல்ல, எப்ப எத்தனை துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜ்ல வேற வைக்கிறாங்க. இல்ல சூட் கேஸ்ல வச்சு, இல்லைன்னா கோணி பையில கட்டிட்டு கொண்டு போய் குப்பை மேல போட்டுறாங்க. ஓகே, கொள்ளைக்காரர்கள், பாலியல் குற்றங்கள் செய்கிறவர்கள், எல்லா விதமான செக்ஷுவல் சென்ஸ், எல்லா விதமான செக்ஷுவல் சென்ஸ். நீங்க என்னென்ன சின்ன இருக்கும்னு சொல்லி யோசிச்சீங்கன்னாக்கா, ரோமர் 1:18-32 வரைக்கும் அப்படியே வரிசையா கர்த்தர் அப்பவே சொல்லிட்டாரு. இது இன்னைக்கு நடக்கிற காரியம் இல்லை, அப்பவே நடந்துச்சு 1ஆம் நூற்றாண்டுல. அதுக்கு முன்னாடி இன்னும் யாத்ராகமத்துல அதே மாதிரி காரியங்கள் தான் நடக்குது. குறிப்பா நீங்க LGBTQ பத்தி வாசிக்கணும்னா 26, 27, 30 அந்த 3 வருஷம் வாசிங்க. ரோமர் 1:1 அதிகாரத்துல. ஓகே, மந்திரம், சூன்யம் செய்கிறவர்கள், விக்கிரக ஆராதனை, சிலை வழிபாடு செய்கிறவர்கள், பொய்யர்கள். அசால்ட்டா பொய் சொல்றோம்ல, பரலோகம் போக முடியாது. நான் சொல்லல, வசனம் சொல்லு. பொய்யர்கள் எல்லாம் போக மாட்டாங்க. 8வது வசனத்திலேயும் இருக்குது, 27வது வசனத்திலேயும் இருக்குது. ஓகே, சோ இவங்க வந்து பரலோகத்துக்கு போக முடியாது. இங்க அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க வந்து திருப்பி கர்த்தர் வந்து மீண்டும் அது உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த ஜனங்க வந்து இப்படிப்பட்ட மக்கள் வந்து பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி. இதோட நம்ம முடிச்சிடுவோம். ஆயிடுச்சு ரொம்ப நேரம். நம்ம அது தொடர்ந்து அடுத்த தொடர்ல பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்.